வணக்கம் நண்பர்களே. என்ன பண்ணலாம்ன்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அன்றைக்கி ஃப்ரைடே அப்போ பலாவர சந்தை போடுவாங்க. சரி, நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் முதல்லாம் அடிக்கடிக்கு போவோம் பலாவர சந்தைக்கு. ஆனால் இப்போல்லாம் நிறைய போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் சந்தைகள் இருக்கிறதில்ல. பல்லாவர சந்தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பழைய பொருள் தான் ஃபேமஸ்ஸு. காலையில் நான் ஒரு 7 மணிக்கு போகும்போது பொருள்லாம் அப்படியே போட ஆரம்பித்தாங்க. பாருங்கள், பழைய பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவர சந்தையில் காய்கறி, பழம், மளிகை ஐட்டம் இதெல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வர கூட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. இங்கே என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக பழைய பொருள் ஸ்பேர்ஸ் தான் மெயினாக இங்கே அதிகமாக சேல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இங்கே எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், கார்டனுக்கு தேவையான செடிங்க, அதோட அசசரிஸு, தொட்டி, அப்புறம் உரம் அதெல்லாம் வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கிற கார்டனில் வைக்கிற செடிங்கள்லாம் பாருங்கள், செடிகளில் பல ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்போ ஒன்று பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறதுக்கே நமக்கு மனசு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே இடத்துல நின்றுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் செடி வச்சுருக்காங்க. மனசுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், ரோஸில் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரோஸ்லாம் இது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 கடைங்க லைனாக போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும். ரோஸில் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ரோஸ் அது எப்படின்னு தெரியல, இவங்ககிட்ட இருக்கும்போது மட்டும் ரோஸ் நல்லா பூத்து குலுங்குது. நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அது பூவே பூக்காது. செடிங்களுக்கு தேவையான அந்த கார்டனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. தொட்டியில் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது செடியெலாம் வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் ரேட்டு பேசி வாங்கிக்கிங்க. நல்லாவும் இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் நாளைக்கு கடை போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வெரைட்டிஸு, காக்டைலு, சன்கன்னூரு, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ தான் கடை போட ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் நான் ஒரு 7 மணிக்கு மேலே வீடியோ எடுத்தேன். அதான் எடுத்துகிட்டு இறக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் உள்ள நுழையும் போதே நம்மளை வாசனையாக வரவேற்கிறதுக்கு கருவாடு கருவாடு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் மளிகை பொருள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸு, நாய்க்குட்டி, பூனை இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆடைப்புறா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. பேர்ட்ஸ்லாம் பாருங்கள், லவ் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. பிஞ்சஸ்ஸு, கோழி குஞ்சுங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் முயல் பார்த்தோம். முயலில் பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி முயல் தான், பெரிய முயல் வச்சில்ல. அப்புறம் கோழியில் நாட்டுக்கோழி மாதிரி வச்சுருக்காங்க. இது நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்றது தெரியல. இது மேக்ஸிமம் வளர்க்குறதுக்கு இல்லை, நாட்டுக்கோழிலாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். வாத்துங்க கார்டன் பெரிய வீடு வச்சு கார்டன் வச்சுட்ருக்கோம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இங்கே மீனுக்கான அசசரிஸு, மீன் தொட்டி வச்சுருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா மீன் தொட்டிக்கான அசசரிஸு, ஆடில் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் போன வாரத்தோடு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. கோழியில் நான் பார்த்துருக்கேன். அது நாட்டுக்கோழி ஒயிட் கலரில் நான் அப்போ தான் பார்க்குறேன். சண்டை சேவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இங்கே போய் வாங்கிக்கலாம். ரேட்டு நீங்கள் பேசி தான் வாங்கணும். சண்டை சேவலாம் நிறைய பேர் எடுத்து காலையிலே எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ ரேட் போகும்னு தெரியல. நாய்க்குட்டிக்கு அப்புறம் புறாலாம் வச்சுருக்காங்க. புறா, நாய்க்குட்டி, பூனைங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, யாரும் ஏஞ்சிக்கல காலையில். பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா மீனுக்கான அசசரிஸ் பாருங்கள், கப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ் பவுலில் வச்சுருந்தாங்க. பவுல் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய துணிகள். இதில் பழைய துணியும் இருக்குது, புது துணியும் இருக்குது. சேர்ஸு மெயினாக இந்த பழைய துணியை நிறைய எடுக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா வடமாநில தொழிலாளர்கள் தான் நிறைய இங்கே இந்த பழைய துணிகள், பழைய பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பழைய பாத்திரங்கள் எடுக்கிறாங்க? ஊர்லேருந்து வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க பெருசாக நிறையா.
இங்கே வந்து தேவையானதெல்லாம் அப்பப்போ வாங்கி பயன்படுத்திப்பாங்க. போகும்போது இங்கே வேலை முடிச்சுட்டு போகும்போது அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து வரும்போது சும்மா தான் அவங்க தனியாக தான் வராங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வாங்கும்போது பொருளோட ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குதுன்றதுனால நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இங்கே வந்து வாங்குறாங்க. இந்த பல்லாவரம் சந்தையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பழைய பொருளுக்கு மட்டும்தான் ஃபேமஸு. இந்த பழைய பொருள்லாம் எங்கேருந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியாபாரியும் ஒவ்வொரு கடை வச்சுருக்காங்க. இவங்க என்ன கடை வச்சுருக்காங்கன்னா, பழைய பொருள், இரும்பு, இந்த பழைய பொருள் கைலாங்கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கைலாங்கடை பொருளை தான் இவங்க அங்கேருந்து வாங்கி அவங்க கடையில் வர பொருளை வாங்கி எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து மொத்தமாக வாரத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து போடுவாங்க. இந்த பொருள்லாம் வந்து யார் யாருக்கு தேவையோ, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு அயன் பாக்ஸோ இல்லை சம்திங் வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கான ஸ்பேர்ஸ் போயிடுச்சு, இல்லை அதுக்கு ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பலாவரம் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே சீப்பான பொருளே கிடைக்கும். அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலான பொருள் எதாவது கிடைக்கும். அதை வாங்கிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், செல்ஃபோன் அக்சசரிஸு நிறைய என்னென்னவோ நம்ம பார்க்காத பல விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த பொட்டிலாம் புதுசாக பழசான்னு தெரியல, ஆனால் புதுசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாலாம் இல்லை, ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. நடுவில் இந்த கருவாடு கடை வந்து போய் இந்த பசங்களை வச்சு தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பணக்கார வீட்டிலலாம் குழந்தைங்களை வச்சுட்டு ட்ராலியில், அந்த ட்ராலிக்கும் தனியாக ஒரு கடை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ட்ராலிலாம் புதுசு கிடையாது, பழசு தான், யூஸ்டு தான். அதேமாரி இந்த பசங்களுக்கு தேவையான இந்த டாய்ஸு, இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு தான், ஆனால் பழசு. எப்படி கேட்டுட்டிங்கன்னா, பெரிய பெரிய கடையில் லாட்டாக பொருளுங்கள் வாங்குவாங்க. அதில் சேல்ஸ் ஆகாதது இல்லை மைல்டாக டேமேஜ் இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, இந்த வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அதை ஒரு ரேட்டு போட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ அதுக்குள்ளே இருந்து சேல் பண்ணிடுவாங்க. நிறைய அக்சசரிஸ் இங்கே வந்து நீங்கள் பார்க்காத பொருள்லாம் நிறைய இருக்கும் புது புதுசாக. இங்கே பாருங்கள், கருப்பட்டி, ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் கடைகள் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், இதுக்கு நடுவு இளநீர் பேக்ஸ்லாம் பாருங்கள், இந்த லெதர் பேக்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரிஜினல் லெதர்லாம் கிடையாது. இது ஒரு நார்த் இந்தியன் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவல், இந்த மாதிரி ஐட்டம், மளிகை ஐட்டம்லாம் போட்டுருக்காங்க. அதை பாருங்கள், பக்கத்தில் இதெல்லாம் புதுசு தட்டு, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாய் போட்டுருக்க புதுசு. இந்த ஷூஸ்லாம் பார்த்தேன், இதெல்லாம் யூஸ்டு கிடையாது, புதுசு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ரேட் பேசி வாங்கிக்கலாம். இது எவ்வளோ புதுசு, அதோடய ஸ்டெபிலிட்டி எவ்வளோ, பழசாக இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள் லைட்ஸு, இவரெல்லாம் வார வாரம் கடை போடுவாங்க, ஒரு விதமாக பொருளை எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்கிக்கணும். அதேமாரி இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த தோசைக்கல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசு தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ரேட்டு பேசி வாங்கிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் யூஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க, நம்ம சின்னதும் கிடைக்கிது. நீங்கள் எக்யூப்மெண்ட்டு பார்த்திங்கன்னா டூல்ஸு, போக போக எல்லோரும் நிறைய கடை நிறைய விதமாக வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசப்படும். நீங்கள் ஒரு கடையில் கேட்டுட்டு ரேட்டு விசாரிச்சுட்டு இன்னொரு கடையில் கேட்டு கூட வாங்கிக்கலாம். இது வந்து இந்த கம்மல், கிளிப்பு, இது மாதிரி ஐட்டமும் போட்டு விற்றுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நான் கேட்டேன், ஸ்பீக்கர்ஸ்லாம் ரேட்டு வந்து அவருக்கு ஜாஸ்தியாக தான் சொன்னார். நிறைய பேர் கேட்டுட்டு தான் போகிறாங்க, ஆனால் எல்லாம் ஒர்க்கிங் தான். சைக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. புதுசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, ஆனால் வெளி மார்க்கெட்டுக்கும் இங்கிட்டையும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், கேட்டு வாங்க முடியும். கூலர்ஸு, வெயில் காலத்தில் நிறைய பயன்படுத்தியிருக்கலாம் அந்த கூலர்ஸ்லாம், ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் புதுசு மாதிரி தான் தெரியுது. எல்லாம் வந்து கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது, எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான். இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா, எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்க்ராச்சஸ்ஸு, டேமேஜ் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பழைய மோட்டார்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்டார், போர்க்குள்ளேயே போடுறது. இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் என்னன்னு தெரியல. சில பேர் கேட்குறாங்க, கேட்டுட்டு ரேட் வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க ஸ்பேர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாஷ் பேஷனு, இங்கே பாருங்கள் எடை மிஷின் இருக்குது, மஸ்கிட்டோ பேட்டு, இந்த மஸ்கிட்டோ பேட்லாம் லாட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பல்காக வாங்கிட்டு சேல்ஸ் ஆகலை அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு சேல் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுமாலாம் சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு மோடமு, லேப்டாப் பேட்டரிஸு, கார் செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் செட்டப் பாக்ஸு, இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. இங்கே இதில் பார்த்திங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்டு,
அப்புறம் எடை மிஷினு. இப்போ தான் இவர் கடை போட்டுட்ருக்காரு. நான் இயர்லியாக போனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், டூல்ஸு, கட்டிங் டூல்ஸு, கிரைண்டிங் டூல்ஸு, ஆங்கிள் கிரைண்டரு, மோட்டார்ஸு, இதெல்லாம் நிறைய இருக்குது. போல் நட்டு, ஏசி, பழைய ஏசி பாருங்கள், எல்பிஜி ஸ்டவ்வு, அப்புறம் டீப்பா, இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். ஆனால் வெயில் டைமில் வராதீங்க, ஏன்னா அவங்களாலேயே அங்கே நிற்க முடியல வெயிலில். அதேமாரி மழை டைம்லேயும் வராதீங்க. வந்தீங்கன்னா உங்களால் எதையுமே வந்து ரிலாக்ஸாக பார்க்க முடியாது. இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வாட்சுக்குன்னே தனியாக கடை போட்டிருக்காரு அண்ணன். இந்த வாட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பட்டை இல்லை, ஒரு சில ரன்னிங் கண்டிஷன், ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல. அவங்க வெரைட்டிஸாக பிரித்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். இப்போ பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். மழை டைம்லேயும் வராதிங்க, ரொம்ப வெயில் டைம்லேயும் மதியான டைமில் வராதிங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் நின்று நிழல் நிற்கிறதுக்கு இடமே இருக்காது. வண்டிங்க குறுக்கு நெடுக்கும் போயிட்டுருக்கோம். நீங்கள் நடந்து போகிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சோலார் பேனல். சோலார் பேனல்லே உங்களுக்கு வந்து லைட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே யூஸ்டு தான். எல்லாம் IP65 ரேஞ்சு தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க் இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து பாருங்கள், அதெல்லாம் சோலார் பேனலில் ஒர்க் பண்ணுற லைட்ஸில். அதெல்லாம் இதில் இருக்க பொருள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்லாம் கிடையாது. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணலாம். சும்மா பார்க்குறதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய குப்பை தான் சேரும். இது மாதிரி நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பொருள் வாங்கிட்டு வீட்டில் குப்பை சேர்த்தேன். இப்போ தான் அதை வாங்குறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபர்னிச்சர் ஐட்டம் புதுசும் வச்சுருக்காங்க, பழசும் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு புதுசு வேணுமா பழசு வேணுமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. அவங்கள்ட்ட கேளுங்க, புதுசாக பழசான்னு கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருள் வந்து டச்சப் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அதாவது பழசு வாங்கிட்டு வந்து சரி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அவளே சொல்லிடுவாங்க இது நியூ பீஸு ஓல்டு பீஸுன்னு. நீங்கள் வாங்குறது எல்லா பொருள் எல்லாமே தரம் இல்லாமல் இருக்கும், பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுருக்காங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்கேயும் நான் ஒரு சில சோஃபாலாம் வாங்கியிருக்கேன். அது எனக்கு கிட்ட ஒரு 5-6-7 வருஷம் உழைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நானாக தான் தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி பார்க்குற பொருள்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் தெளிவாக பார்த்து இந்த பொருள் வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பொருளுக்கான தரம் உங்களுக்கு தெரியணும். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் செட் சேரு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இது புதுசு கிடையாது, பழசு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் கவர் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா புதுசு மாதிரி தான் தெரியுது. ஒரே கடையில் புதுசும் வச்சுருக்காங்க, பழசும் வச்சுருக்காங்க. இந்த புதுசு பழசுன்னு போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பாருங்கள், எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா மழை பெஞ்சாலோ இல்லை டஸ்ட்டு பட்டாலோ இது வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கவர் போட்டு வச்சுருக்காங்க. மேட்ரஸ் வச்சுருக்காங்க. மேட்ரஸ் எல்லாமே புதுசு தான், பழசும் இருக்குது. இது கார்னர் ஒரு செல்ஃபு, பல விஷயங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசான ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணி வச்சுருக்காங்க, கவர் பண்ணி பேக்கிங் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் எதாவது ஹோட்டல் தொடங்குறீங்க, டீ கடை தொடங்குறீங்கன்னா இங்கே சேர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், கிச்சன் எக்யூப்மெண்ட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், இண்டக்ஷன் அடுப்பு நிறைய பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபேன், இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் தான். அவங்களுக்கு கேட்டாலே சொல்லிடுறாங்க இது ஒர்க்கிங், செக் பண்ணி கொடுக்குறாங்க சில இடத்துல. இதுனா நீங்கள் தான் இதை வந்து இது யூஸ் இல்லையா, நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்றதை பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. டிவி ரிமோட்ஸு, நமக்கு எதாவது டிவி ரிமோட் போயிடுச்சு அப்படின்னாலும் இங்கே போய் வாங்கிக்கலாம். சிலது ஒர்க்கிங் தான். நிறைய சார்ஜிங் கேபிள்ஸு, சார்ஜஸ்ஸு, லேப்டாப் சார்ஜஸ்ஸு, செல்ஃபோன் சார்ஜஸ்ஸு அதெல்லாம் இங்கே விற்கிறாங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகலாம். இதில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பைக்கில் உங்களுக்கு டோக்கன் போடுவாங்க. டோக்கன் போட்டிங்கன்னா நீங்கள் பைக்லேயே வரலாம். நீங்கள் தயவுசெய்து கார் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. கார் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கார் ஓடுறதுக்கு எங்கேயுமே பார்க்கிங்கில் வண்டி எதிரில் முழோடு நீங்கள் போய் வந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் போய் உங்களால் கூட நின்று ஒழுங்காக எதையும் பார்க்க முடியாது. அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், கச்சன்னு. அதனால் வந்து நீங்கள் காரை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 வீலர்லேயே வந்துட்டு ஒரு கடை முன்னாடி நின்றுட்டு பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட்டு கேட்டுட்டு அப்படியே போகலாம்.
இல்லை நான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னா டூ வீலர் ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 நடந்து வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் இங்கே நிறைய பார்க்குறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்த்த விஷயம் பார்க்காத விஷயங்கள்லாம் ஒரு சில பொருட்கள்லாம் நமக்கு என்ன பொருள்னே தெரியல. இந்த பாருங்க கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு தான் இதெல்லாம் வந்து சப்போஸ் நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது தேவை, யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த பொருள் தான் விற்கணும், அந்த பொருள் தான் விற்கணும்லாம் இல்லை. பொருள் விற்கிறாங்க. இந்த பாருங்க பேனர்ஸு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மேலே ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒழுகுச்சு அப்படின்னா அந்த ஒழுகுக்கு மேலே வந்து பேனர்லாம் கட்டிப்பாங்க. இங்கே பாருங்கள் ஜெராக்ஸ் மிஷின். இது இவ்வளோ பெரிய மிஷின் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது ஒர்க்கிங்லாம் இருக்காது. இதுலேருந்து ஸ்பேர்ஸ் வேணால் யாருக்காவது தேவைப்பட்டிருக்கோம். வேணால் ஸ்பேர்ஸ் வேணால் வேணுன்றவங்க வாங்கணும். கபோர்டு ஐட்டம், மிக்ஸி, கிரைண்டரு, பாருங்க பேரல். இப்போ இதில் யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு, யாராவது ஸ்டோரேஜ் வேணும்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த பேரல்லாம் யூஸ் ஆகும். பேரலுக்குன்னே தனியாக கடை போட்டு வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா பூட்டு சாவி ஐட்டம், பூட்டு சாவி தனித்தனியாக புதுசே விற்கிறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக வச்சுட்ருக்காங்க. நான் பார்த்ததுலேருந்து இருக்குது. ஓல்டு ஆன்டிக் பீசஸ் இதெல்லாம், கிராமஃபோனு, டெலஃபோனு, அப்புறம் ஓல்டு காயின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அந்த ரேட்டுக்கு நம்மளோட இப்போதி வேல்யூ என்னவோ அது கேட்பாங்க. அது கொடுத்துட்டு நம்ம காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு கலைநுட்பம் அழகாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஆன்டிக் பீஸுங்கலாம் நீங்கள் நம்பாதீங்க. அதெல்லாம் அப்பப்போ செஞ்சு கொண்டு வர்றது தான். பார்த்துட்டு நம்ம செல்ஃபில் ஷோ கேஸுக்கு வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் கட்டிங் டூல்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, மோட்டார்ஸு. நீங்கள் பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸுக்காக மட்டும் ஸ்பேர்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேனு, லேப்டாப்ஸு நிறைய இடத்துல அங்கே போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரில. சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்கிட்டு ஸ்பேர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபோன் எக்கச்சக்கமாக இருக்குது. செல்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷனும் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபோன் யார் விற்கிறா என்ன பண்ணுறதெல்லாம் தெரில. நீங்கள் பார்க்கும்போது பார்த்து வாங்கிக்கிங்க. சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லாமல் இருக்கும். திருடிட்டு வந்த ஃபோனாக கூட இருக்கலாம். சிலது ரிப்பேருக்கு வந்த ஃபோனை கூட சில பேர் சேல் பண்ணுவாங்க. அது எப்படின்றது முழு விவரம் எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் எவ்வளோ குட்டி குட்டியாக செஞ்சுருக்காங்க இந்த சிலைகள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அலங்கார பொருளில் இதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பித்தளை ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க. பித்தளை ஐட்டத்துலேயே பழைய அந்த வாஸ்துக்கு தேவையான அந்த சம்திங் அந்த பூலாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டு என்ட்ரன்ஸில் வரும்போது அந்த இது ஐட்டம் நல்லா வச்சுருக்காங்க. சின்ன குட்டி சிலைகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் மீன் தொட்டி, அக்வேரியம் மீன் தொட்டி அவங்க ஒரு சில 2-3 ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நாங்கள் டேரெக்டாக கேட்டு வாங்கிக்கலாம். கீழே ஸ்டாண்டு பாருங்க. இது எல்லாமே ஓல்டு ஐட்டம் தான். அந்த டேபிள், சேர்ஸு, ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு. உங்கள் ஹோம் தேட்டரு எல்லாம் ஓல்டு ஐட்டம் தான். பாருங்க பழைய பெட்ரூம் செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் ஆன்டிக் கலெக்ஷன் பொருளாக கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க வாங்கி வச்சுட்டு. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு குப்பை மாதிரி தான் இருக்கும். பழைய மண்பானைகள் பாருங்கள். நம்ம எல்லாமே இதில் சமைச்சு சாப்பிட்றது வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு பானைகள். இது ஒரு தனி கடை போட்டிருக்காங்க. பேக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்களுக்கான இந்த டாய்ஸ், பால்ஸு, அப்புறம் இந்த மளிகை ஐட்டத்தில் மிளகா, தனியா, பருப்பு வகைகள், அப்புறம் அவல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம்டாக ஒரு 2-3 ஹவர்ஸ் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி கடை பார்த்திங்கன்னா மளிகை கடை, காய்கறி கடை இது தான் வந்து இங்கே அதிகமாக போட்டிருக்காங்க. கருவாடு கடை, அப்புறம் வந்து நடுவில் ஒரு ஜூஸ்